இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு சில காரியங்களை பேசினார். அப்படின்னா என்ன காரியத்தை சொன்னார் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த கடன் பிரச்சனை நம்மை விட்டு நீங்காது என்று அவங்க ஏன் நம்பல, அவங்க நம்பாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத குறித்து ஆண்டவர் என்கிட்ட ஒரு சில காரியத்தை பேசினார். நானும் அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறேன். நீங்க நிறைய பேர் இந்த கடன்ல இருந்து நான் ஏன் வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களால ஏன் நம்ப முடியல அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் 6வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 6வது வசனத்திலிருந்து, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியானன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் என் வீட்டில் இல்லை என்றாள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலிசாவின் இடத்துல வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய கணவனார் வந்து கடன் பட்டுட்டு போனாரு, இப்போ அந்த கடன்காரர் வந்து என் பிள்ளையை கேட்குறாங்க. உடனே இந்த தீர்க்கதரிசி அவளை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, சரி ஓகே, நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும், உன்னிடத்துல என்ன இருக்கு, என்ன இருக்குன்னு கேட்கும்போது அந்த சகோதரி தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லுகிறார், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அவங்களுடைய மனசுல இந்த கடனை கண்டிப்பா நான் இந்த கடன்ல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்ற உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கடனை அடைக்கிறதற்கு எங்கிட்ட நிர்வாகம் இல்லை, எங்கிட்ட எந்த பொருளும் இல்லை, ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, இந்த எண்ணெயை வச்சுட்டு நான் எதையுமே செய்ய முடியாது, நான் வாங்கின கடனை அடைக்க முடியாது, இந்த எண்ணெய் கொஞ்சம், இந்த எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எனக்கு நிர்வாகம் இல்லை. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் இந்த கடனை நான் கட்ட முடியும்னு நீங்கள் நம்பாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு நிர்வாகம் இல்லை, உங்களுக்கு அதற்கான வசதிகள் எதுவுமே இல்லை. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த அளவில் உங்களுக்கு உங்களுடைய நிர்வாகத்தை வச்சு ஆண்டவர் எப்பவுமே அற்புதம் செய்ய மாட்டார். உங்களுடைய தகுதியை வச்சு ஆண்டவர் அற்புதத்தை எப்பவுமே செய்ய மாட்டாரு. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இத்தனை நாள் வரைக்கும் ஆண்டவர் செய்த எல்லா அற்புதமும் நம்முடைய தகுதியை வச்சு செய்யல, நம்முடைய நிர்வாகத்தை வச்சு செய்யல. இன்றைக்கு இந்த பலிபீடத்திலே உங்களுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். நான் இந்த இடத்துல இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நேரலையில் இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஆயிரக்கணக்கான பிற்பாடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா நான் நம்புறேன், இந்த பலிபீடத்துல உங்களுக்கு முன்பாக இந்த மீட்டிங் நடத்துறதற்கு நான் நிர்வாகம் இருந்ததுனால, நான் தகுதி உள்ள ஒரு ஆளா இருந்ததுனால இந்த இடத்துல நான் நிக்கலங்க. இதற்காக இந்த மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு நான் படிச்சுட்டு வந்தேன், நான் ட்ரைனிங் எடுத்தேன், எனக்கு ரொம்ப தெரியும், நான் பழக்கமானவன், இதுல நிறைய எக்ஸாம்ல எல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றதற்காக இந்த இடத்துல நான் வந்து நிக்கல. உண்மையிலே நான் நம்புறேன், எனக்கு இதற்கு தகுதி இல்லை. ஆனா என்னை அழைத்த தெய்வம், என்னை முன்குறித்த தெய்வம், என்னை வேறு விரித்த தெய்வம் இந்த இடத்துல என்னை நிக்க வச்சது மட்டும் இல்லாம இந்த வார்த்தையை பேசுறதற்கு சகல கிருபையும் கொடுக்கிறார். சோ என்னுடைய தகுதியை வச்சு, என்னுடைய நிர்வாகத்தை வச்சு என்ன ஆண்டவர் பயன்படுத்தவே முடியாது. என்னுடைய நிர்வாகம் என்ன, என் அப்பா குடிகாரர், என்னுடைய நிர்வாகம் என்ன, சாணி சுமந்துட்டு இருந்தேன்,
என்னுடைய நிர்வாகம் என்ன? செங்கல் சூளையில வேலை பார்த்தேன். என்னுடைய நிர்வாகம் என்ன? சாப்பாட்டுக்காக அநேக இடத்துல போய் அப்படியே கையை ஏந்தி இருக்கிறேன். அதுதான் என்னுடைய நிர்வாகம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நடத்தி வருகிற விதத்தை பார்க்கும்போது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். நேற்றைய தினத்துல கூட இந்த ஊழிய அப்படியே சும்மா ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது அந்த மழை தூரிட்டே இருக்கும்போது அப்படியே என்னுடைய கண்களெல்லாம் நிறைஞ்சு அப்படியே கண்ணீரா ஊத்திருச்சு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நடத்தி வந்த பாதையெல்லாம் நான் நினைச்சு பார்த்து அப்படியே சும்மா ஒரு இடத்துல அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஒரு செவரில் சாஞ்சு நிற்கிறேன், கண்ணில் மட்டும் தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. ஆண்டவருக்கு அப்படியே இருதயத்தின் ஆழத்திலேருந்து நன்றி சொன்னேன். ஆண்டவரே, எனக்கு எந்த நிர்வாகமும் என் இடத்துல இல்லை, எந்த தகுதியும் எனக்குள்ள இல்லை. என் தகுதியை பார்த்து நீங்கள் என்னை பயன்படுத்தவே இல்லை. இன்றைக்கு இந்த செய்தியில் என்னோட கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய உங்களால் ஏன் நம்ப முடியல? என் கடனை முடிக்க முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லாததுக்கு காரணம் உங்கள்கிட்ட நிர்வாகம் இல்லை. ஆனால் ஆண்டவரை பொறுத்த அளவில் உங்கள் நிர்வாகத்தை பார்க்கவே இல்லை. ஆனால் ஒன்று பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் என் தகுதியை பார்க்கல, என் படிப்பை பார்க்கல, என் பேக்ரவுண்டை பார்க்கல. ஆனால் யாரை பார்த்தாரு தெரியுமா? என்ன பார்த்தாரு. இந்த ஊழியத்தில் என்னை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துறதற்கு ஆண்டவர் என்னுடைய வேற எதையுமே பார்க்காம என்ன பார்த்தாரு. சோ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தான் முக்கியம். நீங்க தான் முக்கியம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய நீங்க தான் முக்கியம். நீங்க உங்களை கெடுத்துக்காதீங்க. அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சுவர் இருந்தாதான் சித்திரம், சுவர் இருந்தாதான் சித்திரம். நீங்க இந்த கடனுக்காக கவலைப்பட்டு உங்க உடம்பை கெடுத்துக்கிட்டு நீங்க தூங்காம சுகர் பிரஷர் இப்படிப்பட்ட வியாதியை நீங்க வருத்தி சாப்பிடாம கவலைப்பட்டு ஒல்லி ஆகி உங்க சரீரத்தை நீங்களே கெடுத்தா நான் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? இந்த கடன்ல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு பிரதர். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க உங்களை உடைச்சுக்காதீங்க, நீங்க ஒண்ணும் இல்லாம போகாதீங்க, நீங்க யோசிச்சு நீங்க சிக்காயிராதீங்க. வேதத்துல அதற்கு ஈடான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. மோசே ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களுடைய கூக்குரல் நான் கேட்டேன், சத்தத்தை கேட்டேன், இப்பொழுது நான் அவர்களை விடுதலை ஆக்குறதற்காக நான் விரும்புறேன், வா மோசே, உன்னை நான் அனுப்புவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லும் போது இந்த மோசே ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். நல்லா கவனிங்க, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். ஓ, உடனே ஆண்டவர் என்ன சொல்லணும் பதில்? ஆமாப்பா, தெரியாம போச்சு பாரு, உனக்கே பேசுறதுக்கு சரியா வராது, நீ ஏன் திக்குவாய, உன்னை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு முன்னாடி விட்டா நீ என்னப்பா பேசுவ அப்படின்னு நான் சொன்னாரு. சொல்லுங்க, அப்படியே சொன்னாரு. இல்ல, மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏய், மனுஷனுக்கு வாயை உண்டாக்குனவர் யாரா? கர்த்தராகிய நான் அல்லவோ? உனக்கு வாயை உண்டு பண்ண நான் அல்லவா? சோ இதுல என்ன அர்த்தம் புரியுதுன்னா, ஆண்டவருக்கு தேவை மோசையினுடைய வாய் இல்ல, மோசையினுடைய குரல் இல்ல, மோசையினுடைய தொண்டை இல்லை. ஆண்டவருக்கு தேவை மோசை மட்டும்தான் தேவை. உனக்கு தொண்டை நான் கொடுப்பேன்ப்பா, உனக்கு வாய்ஸ் நான் கொடுப்பேன்ப்பா, உனக்கு பணம் நான் கொடுப்பேன்ப்பா. இன்றைக்கு கூட இந்த செய்தியில கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஆண்டவருக்கு தேவை உங்களுடைய வருமானம் அல்ல, உங்களுடைய நிர்வாகம் அல்ல. உங்களுடைய எல்லாருமே இன்னைக்கு கடன்ல இருக்கிற அத்தனை பேருமே இதைத்தான் யோசிச்சு உட்காந்துருக்கீங்க. எனக்கு இல்ல, எனக்கு நிர்வாகம் இல்லை, எனக்கு கடன் இவ்வளவு பெருசு, ஆனா நிர்வாகம் இவ்வளவு குட்டி. நான் 10 வருஷம் உழைச்சாலும் முடியாது, 20 வருஷம் உழைச்சாலும் முடியாது, 50 வருஷம் உழைச்சாலும் முடியாது, நான் சாகிற வரைக்கும் உழைச்சாலும் முடியாது, கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவரை பொறுத்த அளவில் நிர்வாகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்ற, நீ வந்துரு, நீ தைரியமா இரு, நீ பலத்தோட இரு, நான் உனக்காக செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துறாரு, உங்களை பலப்படுத்த விரும்புறாரு, உங்களை தட்டி கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த 2வது நாள் உங்களை பூஸ்ட் பண்றாரு ஆண்டவர். மகனே சோர்ந்து போகாத, மகளே சோர்ந்து போகாத, உன் நிர்வாகத்தை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு நீ நில்லுப்பா, நீ பலத்தோட இரு, சுகத்தோட இரு, சந்தோஷமா இரு, மனசுக்குள்ள கவலை இருந்தால் பெருசா காமிச்சுக்காத. ஓகே ஓகே, நான் வெகு சீக்கிரத்தில் அற்புதத்தை செய்வேன். ஆமென். சோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க ஏன் உங்களால இந்த கடனிலிருந்து நான் வெளியே வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள குறைஞ்சதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்க நிர்வாகத்தை பார்க்குறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க நிர்வாகம் எனக்கு தேவையில்லை, நீ தான் எனக்கு தேவை. இப்போ எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எஸ் லார்ட், எஸ் லார்ட், நான் வர ஆண்டவரே, நான் என் உடம்பை பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, நான் டென்ஷன் ஆக மாட்டாண்டவரே, நான் கவலைப்பட மாட்டாண்டவரே. அதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொல்லிட்டாரு, கவலைப்படுவதனால் எவன் தன் சரீர அளவிலே ஒரு முளத்தை எவன் கூட்ட முடியும், எவன் ஒரு முளத்தை குறைக்க முடியும்? வெள்ளையா இருக்கிற முடிய கற்பாக்க முடியாது, கற்பா இருக்கிற முடிய வெள்ளையாக்க முடியாது. கவலைப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை சிஸ்டர், பிரதர், கவலைப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்க மன வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை, நீங்க பயப்பட்டு எந்த பிரயோஜனமே இல்லை. அதற்கு மாறாக நீங்க கவலையே பட வேண்டாம், யெகோவாயிரே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க. சோ உங்களுடைய நிர்வாகம் அல்ல,
ஆண்டவர் சொல்றாரு நீங்க முக்கியம். நம்பர் 2, இரண்டாவதாக நிறைய பேர் இந்த கடன்ல இருந்து நான் வெளியே வர முடியாது அப்படின்னு அவர்கள் சொல்லுகிற இரண்டாவது சாக்கு போக்கு இல்லைன்னா இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்ம வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நின்றவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். இன்னொரு விசை கூட நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்பவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தாவீது கோலியாத்திற்கு முன்பாக போய் நின்றுட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த கோலியாத்தை அவன் ஜெயிப்பதற்கு, இந்த கோலியாத்தை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு இவனை மேற்கொள்ளுவேன் அப்படின்றதற்கு அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்திற்கு என்ன காரணம், அந்த மிகப்பெரிய நம்பிக்கை அவனுக்குள்ள வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல சொல்லும் போது சொல்றேன், அவன் என்ன இல்லை, அவன் என்ன நாயன்னு கூப்பிடட்டும், என்ன பேயன்னு கூப்பிடட்டும், ஆனா ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கடனிலிருந்து நான் வெளியே வர முடியாது அப்படின்னு நீங்க அவிசுவாசப்படுறதுக்கு, நீங்க நம்பாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு யார் பாஸ்டர் இருக்கா, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யாருமே இல்லை, இந்த கடனுக்கு முழு அதிகாரி நான் மட்டும்தான். நிறைய மனைவி அதான் சொல்றாங்க, இந்த கடனுக்கு நான் தான் பாஸ்டர் அதிகாரி. நிறைய கணவனார் சொல்றாங்க, இந்த கடனுக்கு நான் தான் அதிகாரி, எனக்கு அண்ணன் பெருசா இல்லை, என் தம்பி பெரிய வெயிட் உள்ளவனா இல்லை, எங்க அப்பா ஒரு பெரிய கோடிக்கணக்கான சொத்தை எல்லாம் சம்பாரிச்சு வைக்கல, இந்த மொத்த கடனும் நான் தான் வாங்கினேன், இந்த மொத்த கடனுக்கும் நான் தான் அதிகாரி, எனக்குன்னு இந்த கடனை நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றதற்கு யாருமே இல்லை. இது ஏன் பிரச்சனை? நிறைய பேர் எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஓன் பிரச்சனை. அவங்க நிறைய பேர்கிட்ட காசு இருக்குது, ஆனால் கொடுக்க முடியல, கொடுக்க மாட்டாங்க, அவங்க அவங்களுடைய வேலையை தான் பார்க்குறாங்க. அவங்க என்கிட்ட சொல்லும் போது சொல்றாங்க, அது நீ ஓம்பாடுப்பா, அது ஓம்பாடு. அவங்க நினைச்சிருந்தா என்னை தூக்கி விடலாம், அவங்க நினைச்சிருந்தா எனக்கு கொடுத்து உதவலாம், ஆனா அவங்க எல்லாரும் என்னை கழுவிட்டாங்க, இது ஓம்பாடு. இப்போ எனக்கு ஒரு அவிசுவாசம் வந்திருக்குது. எனக்கு நம்பிக்கை இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா? இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்க இருதயத்துக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் மேலோங்குது, எனக்கு யார் இருக்கா பாஸ்டர், எனக்கு யார் இருக்கா? என் பையனை நம்பி பிரயோஜனம் இல்லை, என் பொண்ணை நம்பி பிரயோஜனம் இல்லை, எங்க அப்பாவை நம்பி பிரயோஜனம் இல்லை, எங்க அம்மாவை நம்பி பிரயோஜனம் இல்லை, யாரை நம்பியுமே பிரயோஜனம் இல்லை, யாரை எனக்கு யாருமே இல்லை. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த கடன் பிரச்சனை உங்க பிரச்சனை மட்டும் இல்லை. உங்க கூட அம்மா இல்லாமல் இருக்கலாம், அப்பா இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைங்க இல்லாமல் இருக்கலாம், கணவன் இல்லாமல் இருக்கலாம், மனைவி இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இங்கே சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த பிரச்சனை உங்க பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை ஆண்டவருக்கும் பிரச்சனை தான். நீங்க கடன் பட்டு அவமானப்பட்டீங்க அப்படின்னா யாருடைய நாமம் கெட்டு போகும்? யாருக்கு அவமானம்? கர்த்தருக்கும் சேர்த்து தான் அவமானம். இதை நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையை உங்க பிரச்சனையா மட்டும்தான் பாக்குறீங்க, நான் மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறீங்க. ஒன்னு நினைச்சுக்குங்க, இந்த கடன் பிரச்சனையில நீங்க மட்டும் இல்ல, உங்களை விட யார் முன்னாடி நிக்கிறான்னா ஆண்டவர் முன்னாடி நிக்கிறாரு. என் பிள்ளை வெட்கப்பட்டுட்டான்னா, என் பிள்ளை அவமானப்பட்டுட்டான்னா, என் பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா என் நாமமும் தூசிக்கப்படும்னு நினைக்கிற கர்த்தர் அவருடைய நாமத்திற்காக ஒருத்தரை எழுப்பினார். இந்த இடத்துல இந்த கோலியாத்தா ஆண்டவர் ஜெயிக்கணும்னு நினைச்சது இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை மட்டும் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அந்த பெரிய பெரிய அந்த பட்டயத்தையும் ஈட்டியையும் வைத்திருக்கிற அந்த சிப்பாய்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது எங்க பிரச்சனை. சவுல் ராஜா என்ன நினைச்சான் அப்படின்னா, இது ஏன் பிரச்சனை, அவமானப்பட்டுட்டோமே, வெட்கப்பட்டுட்டோமே அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது உங்க பிரச்சனை மட்டும் இல்லப்பா, நீங்க தோற்று போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் அவமானம் கிடையாது. அதான் தாவீது சொல்லும் போது சொல்றான், இவனை ஜெயிச்சிருவேன், இவனை தூக்கி போட்டுருவேன். ஏன் அப்படின்னா இது எனக்கு மட்டும் அவமானம் கிடையாது, ஜீவன் உள்ள தேவனை தூசிச்சான்ல, ஜீவன் உள்ள தேவனை தூசிக்கிறதுக்கு இவன் யாரு?
ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க ஜெயிச்சே ஆகணும். இந்த கடன்ல இருந்து நீங்க வெளியே வந்தே ஆகணும். இந்த கடன்ல இருந்து நீங்க வெளியே வரலன்னா ஆண்டவருடைய நாமத்திற்கும் சேர்த்து தான் தூசிக்கப்படும். சோ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, மகன், இது உன் பிரச்சனைன்னு மட்டும் நீ குழம்பி போகாத, இது என் பிரச்சனையும் சேர்த்து தான். சோ அப்படி அவருடைய பிரச்சனையும் சேர்ந்து அவர் நினைக்கிறதுனால தாவீதுக்கு பலன் கொடுத்து கோலியாத்தை ஜெயிக்க பண்ணினவர் உங்களுக்கு பலன் கொடுத்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை ஜெயிக்க பண்ணாம இருப்பாரா? சொல்லுங்க, உங்களை ஜெயிக்க பண்ணாம இருப்பாரா? உங்களுக்கு ஏற்படுகிற நிந்தை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏற்படுகிற நிந்தை உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏற்படுகிற நிந்தை ஆண்டவருடைய நாமத்துக்கும் சேர்த்து தான். பைபிள் தூக்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஆண்டவரை நம்புறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு 1% இல்லை, 100% உங்களோடே கூட நிற்கிறார். பிரதர், உங்க கூட இயேசு நிற்கிறார். சிஸ்டர், உங்க கூட இயேசு நிற்கிறார். உங்க கடனில் உங்க கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லாம நீங்க குழம்பி போக வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜெபத்தில் அப்படி உடஞ்சு போன இருதயத்தோட இருக்கிறத நான் உணர்றேன். இல்லை பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர், இந்த கடனில் என் கூட யாருமே இல்லை பாஸ்டர். ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, ஆனா என்கரேஜ்மெண்டான வார்த்தை சொல்றதுக்கு கூட ஒருத்தர் இல்லை. என் மனைவி கூட என்ன என்கரேஜ் பண்ணல பாஸ்டர், என் கணவன் கூட என்ன என்கரேஜ் பண்ணல, என் பிள்ளைங்க என் கூட என்கரேஜ் பண்ணல, என் அம்மா அப்பா கூட என்ன என்கரேஜ் பண்ணல. அத்தனை பேருமே என்ன சுட்டி காமிச்சு நீ தான் காரணம்ன்றாங்க. நீ தான் காரணம் இல்லை. என் நம்பிக்கை ஏன் போச்சு தெரியுமா பாஸ்டர்? நான் இந்த கடன்ல இருந்து வெளியே வர முடியாம போயிடுவேனோன்னு என் நம்பிக்கை ஏன் போச்சு தெரியுமா பாஸ்டர்? நான் ஒருத்தரை நம்பி கடன் வாங்கினேன், அவர் நீ தான் காரணம்னு என்னை விட்டுட்டு போனாரு. இன்னொரு ஃப்ரெண்டை நம்பி கடன் வாங்கினேன், அவன் ஓம்பாடுன்னு சொல்லிட்டு போனான். இப்படி சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்த கடன் பிரச்சனை வந்த உடனே என்னை தனியா விட்டுட்டு அத்தனை பேரும் என்னை கை நீட்டி இதுக்கு நீ தான் காரணம்னு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நான் தனியா நிக்கிறதுனால நிறைய நேரத்தில் எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வர முடியும்ன்ற நம்பிக்கை என்னை விட்டு போயிருச்சு பாஸ்டர், என்னை விட்டு போயிருச்சு பாஸ்டர். ஆனால் ஆண்டவர் யாரையோ ஒருத்தர் ஆறுதல் படுத்துறதை நான் உணர்றேன். யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் தேற்றுறதை நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஃபீல் பண்ணுறேன். சிஸ்டர், பிரதர், இல்லை 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 இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், அது உனக்கு மட்டும் அவமானம் இல்லைப்பா. என் நாமத்தை தூசிக்கிறதுனால உன் கூட நான் உனக்கு துணையாய் நிற்பேன். அது உன் பிரச்சனை மட்டும் இல்லை, அது எனக்கும் பிரச்சனை. நம்புறீங்களா? பிலீவ் பண்ணுறீங்களா? கையை மட்டும் மேலே உயர்த்தி, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ லோ, ஐ லவ் யூ சோ மச். அதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த கடன் பிரச்சனையை மீட்டிங்கை ஆயத்தப்படுத்தினதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை. இந்த ஜெபத்துல என் கூட இருக்கிற தேவ பிள்ளையே உனக்காக மட்டும்தான், ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான், நீ ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான். நீ தான் சொல்லிட்டு இருந்த என் கூட இந்த பிரச்சனையில யாருமே என் கூட இல்லை, கட்டின மனைவி கூட என் கூட இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆண்டவர் உங்க ஒரே ஒருத்தருக்காக தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி உங்களை பார்த்து தான் இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. மகன், இந்த பிரச்சனையில நான் உன் கூட நிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ பயப்பட வேண்டாம், நீ நம்பு, இதுல இருந்து வெளியே வருவேன்னு நீ நம்பு, இதுல இருந்து நான் வெளியே வருவேன்னு நீ விசுவாசி. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பிரச்சனை. நம்புறவங்க கையை மேல உயர்த்தி, எஸ் லார்ட், எஸ் லார்ட், நான் நம்புறேன். சொல்லுங்க, ஏசப்பா பார்த்து எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசுவே நான் நம்புறேன், இயேசுவே நான் நம்புறேன். இன்றைக்கு நம்ம செய்தியினுடைய ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை திறந்து எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இன்னொரு விசை கூட இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தினுடைய கைக்கும் கரடியினுடைய கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, நீ போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றார். இந்த சம்பவம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சதன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். அவனை பார்த்து அநேக ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் தாவீது என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த கோலியாத் என்கிற மனுஷனுக்கு முன்பாக போய் நிற்கிறான். நீ எவ்வளவு பெரிய ஆளாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், நீ உயரம் உள்ளவனா இருக்கலாம், நீ பெரிய யுத்த வீரனா இருக்கலாம், உன்னுடைய பரிசை, உன்னுடைய கேடகம் எல்லாமே பெருசா இருந்தாலும் அவனுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே ஒரு விசை சிங்கத்தினுடைய கைக்கு என்னை ஆண்டவர் தப்புவித்தார்,
கரடியினுடைய கைக்கு என்னை தப்புவித்தார். என்னை சிங்கத்தினுடைய கைக்கு தப்புவித்த கர்த்தர், கரடியினுடைய கைக்கு தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்தினுடைய கையிலிருந்தும் என்னை தப்புவிப்பார் என்று ராஜாவினிடத்தில் சொன்ன உடனே ராஜா நீ போ அப்படின்னு அனுப்பி விடுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடன் என்கிறது ஒரு மிகப்பெரிய கோலியாத்திற்கு சமம். இன்றைக்கு அநேகம் பேருடைய வாழ்க்கையிலே இங்கே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கோலியாத்து நின்றானோ அதே போல கடன் என்கிற ஒன்று அவர்களுக்கு முன்பாக கோலியாத்து போல நின்று கொண்டிருக்கிறது. மிக உயரமாய், மிக அதிகமான ஜெயஜாண்டிக்கான உருவமாய், சின்ன வயதிலிருந்தே அதை யாராலும் அழிக்க முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய உருவமாய் நின்று கொண்டிருக்கிறத நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்து இன்றைக்கு பயந்து போய் இந்த கடனில் இருந்து நாம் வெளியே வரமாட்டேனோ என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனா ஒன்று சொல்கிறேன், கடன் பிரச்சனையிலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இரண்டாவதாக நீங்கள் வெளியே அதிலிருந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்க நான் அதிலிருந்து வெளியே வருவேன்ற நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். அந்த நம்பிக்கை இல்லாம கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக வெளியே வர முடியாது. இன்னைக்கு நம்ம செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நிறைய பேருக்குள்ள நம்பிக்கை போயிருச்சு. பாஸ்டர், நான் வெளியே வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை பாஸ்டர், நான் எப்படி வெளியே வர்றது, நான் எப்படி வெளியே வருவேன்? இதனாலேயே நாளுக்கு நாள் அவர்களுக்கு பயம், இதனாலே நாளுக்கு நாள் நிறைய பேர் உடைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதத்தினுடைய வார்த்தை சொல்லுது, நீங்க நம்பலன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. இன்றைக்கு என் கூட இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் கடன் எவ்வளவு பெரிதாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வேண்டும் என்றாலும் நிற்கலாம். இந்த ஜெபத்திற்கு வருகிறதற்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர், எனக்கு வெளியே வருவேன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை பாஸ்டர். ஒரு காலத்தில் அந்த நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு நாள்ல அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு போற போக்கு பார்த்தா எனக்கு கடன்ல இருந்து நான் வெளியே வருவேன்ற நம்பிக்கை இல்லைன்றத எத்தனையோ பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு, மகனே நீ நம்புவாயானால், நீ இதுல இருந்து வெளியே வருவேன் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால், வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அல்லவா. நம்புறவர்களை அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை குறித்து ஆண்டவர் அற்புதம் செய்த இடத்தை எல்லாம் பார்ப்பீர்களே. ஆனால் அவர் போய் ஒருத்தரிடத்தில் கேட்கிறார், எப்பா நீ சுத்தமாவா என்று நீ விசுவாசிக்கிறாயா, நீ நம்புறாயா? உடனே ஆண்டவரே நான் நம்புறேன். சரி போ, உடனே ஒரு விடுதலை ஆக்குறவங்க. 2 குருடர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் 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 என்று கத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் அதட்டுறாங்க, நீ அவரை வருத்தப்படுத்த வேணாப்பா, அவர் போயிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, முன்னிலும் அதிகமாய் கத்தினார்கள். எல்லாரும் அவனை நீ கூப்பிட்டு வேஸ்ட்டுப்பா, நீ இந்த மாதிரி ஜெபம் பண்ணி வேஸ்ட்டுப்பா, அதுலேருந்து நீ வெளியே வர முடியாது, நீ எப்படி வெளியே வர முடியும், உன்னுடைய குருடு அப்படியே தான் இருக்கும், உன் பலவீனம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சுற்றி இருக்கிற அத்தனை பேர் சொன்ன போதிலும் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதிகமாய் சத்தம் போட்டு கத்துனாங்க. ஆண்டவர் திரும்பி பார்த்து வேதம் சொல்லுகிறது, அந்த 2 பேருக்கும் ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களிடத்துல தான் பேசுகிறார். உங்க சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம் நீ வெளியே வர முடியாதுன்னு சொல்லலாம், பேங்க் சொல்லலாம் நீ வெளியே வர முடியாதுன்னு சொல்லலாம், இல்லையென்றால் உங்களுடைய சொந்தங்கள் சொல்லலாம் நீங்க வெளியே வர முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பாக ஆண்டவர் இதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார். இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். சோ நம்பாத ஒருத்தருக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க நல்லா கவனிங்க, நீங்க நம்பினாதான் உங்களுக்குள்ள தைரியம் வரும், நீங்க நம்பினாதான் உங்களை அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்க முடியும். இல்ல அப்படின்னா நாளுக்கு நாள் நீங்கள் குறைந்து போக ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார், மகனே நீ நம்பு, மகளே நீ நம்பு. ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுடைய இருதயத்துல, பாஸ்டர் எப்படி நம்ப சொல்றீங்க, எப்படி நம்ப சொல்றீங்க? ஒன்னுமே முடியாது. இல்ல, ஆண்டவர் நம்ப சொல்லுகிறார். நீங்கள் நம்பும் போது உங்களுக்கு அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய பலத்தை அல்ல, உங்களுடைய சம்பளத்தை அல்ல, உங்களுடைய வருமானத்தை அல்ல, உங்களுடைய தொழிலை அல்ல, நீங்க நம்பி இருக்கிறது யார் அப்படின்னா ஆண்டவரை நம்பும்படியாய்,
கர்த்தரை நம்பும்படியாய். சோ இந்த கடனிலிருந்து நான் வெளியே வர விட்டாலும், இந்த கடன்ல இருந்து வெளியே வருகிற சக்தி எனக்குள்ளே இல்லாவிட்டாலும், நான் ஒண்ணு நம்புறேன், என் ஆண்டவர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், என் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் குறைவானவர்கள் தான், உங்களுடைய வருமானங்கள் குறைவானது தான். ஆனா நீங்க எல்லாருமே யாரை நம்பணும் அப்படின்னா ஆண்டவரை நீங்க நம்பணும். நம்பாம அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வரவே முடியாது. உங்களுக்குள்ளே, உங்களுடைய சரீரத்திற்குள்ளே, இருதயத்திற்குள்ளே அந்த நம்பிக்கை தன்மை போய் பல ஆண்டுகளா இருக்கலாம். இனி யார் பூஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்காத மாதிரி உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கலாம். தூங்கும் போது, எந்திரிக்கும் போது, நீங்க பேசும்போது, நீங்க சாப்பிடும் போது உங்களுடைய இருதயம் சொல்லிட்டே இருக்கலாம், நீ அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான்டா, நீ வெளியே வர முடியாதுடா, உன் திராணிக்கு மிஞ்சி நீ வாங்கிட்ட, உன் பலத்துக்கு மிஞ்சி நீ வாங்கிட்ட, அவ்வளவுதான், நீ மூழ்கிற, உன் பிள்ளைக்கு நீ கடனை வச்சுட்டு தான் போற, உன் மகளுக்கு நீ கடனை வச்சுட்டு தான் போற, நீ ஒரு கடன்காரியாகவே சாக போற, நீ ஒரு கடன்காரனாகவே சாக போற அப்படின்னு உங்க மனசு சொல்லிக் கொண்டே இருந்தாலும், இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், நீர் என்னை இதிலிருந்து வெளியே கொண்டு வர வல்லவர், நீ இதிலிருந்து என்னை தூக்கி எடுக்க நல்லவர். அவர் மேல இல்லைன்றால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்பொழுது வருதோ அப்போதே ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஜெபமாய் சொல்லலாமா? அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, நான் ஏன் ஆண்டவரை நீங்கள் நம்புங்கள் உங்களை விடுதலை ஆக்குவார்னு சொல்றதற்கு சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஆதியாகமத்திலே வாசிப்பீர்களே ஆனால் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் இப்பொழுது அவனை சிறையாய் 5 ராஜாக்கள் சேர்ந்து சோதோமனுடைய ராஜாக்கள் எல்லாரையும், ஜனங்கள் எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போறாங்க. அதோட யாரையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா லோத்து என்கிறவனையும் அவனுடைய குடும்பத்தையும் சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். அவர்கள் 5 ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த செய்தி யாருக்கு வருதுன்னா ஆபிரகாமுக்கு வருது. ஆபிரகாமுக்கு வந்த உடனே வேதம் சொல்கிறது, தன்னுடைய வீட்டிலே கைப்படிந்தவர்களை கூப்பிட்டு அவர்களுடைய கையில ஆயுதத்தை கொடுத்து, வேலைக்காரங்க, இதுக்கு முன்னாடி யுத்தத்தில் அவங்களுக்கு பழக்கம் இல்லை, இதற்கு முன்பாக யுத்தத்தை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த வேலைக்காரர்களை வைத்து வேதம் சொல்லுது, 5 ராஜாக்களை முறியடித்து அந்த சோதோமனுடைய ஜனங்களையும் அவனுடைய சகோதரனையும் மீட்டிட்டு வைக்கிறதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார்ல, ஆண்டவர் பலன் கொடுத்தார்ல. ராஜாக்கள், யுத்த வீரர்கள் அந்த பட்டணத்தையே, அந்த தேசத்தையே சிறைபிடித்து கொண்டு போறாங்க. ஆபிரகாமுடைய வீட்டில் வேலை செஞ்சவங்களை கொண்டு அந்த ராஜாக்களிடத்தில் விடுதலை கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரமாட்டாரா? விடுதலை தரமாட்டாரா? சோ ஆண்டவரை நம்புங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லுது, அந்த தீர்க்கதரிசி நிறைய கடனை வாங்கிட்டு வச்சுட்டு போயிட்டாரு. அவனுடைய பிள்ளைகளை இப்பொழுது அடிமையாக்க வந்து விட்டாங்க. ஆனா அந்த நேரத்தில் தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்னிடத்தில் என்ன இருக்குது? அவங்க சொல்றாங்க, என்னிடத்தில் கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அந்த கொஞ்சம் எண்ணெயை கொண்டு போய் அநேகம் வெறும் பாத்திரத்தில் ஊற்று, அந்த பாத்திரத்திலிருந்து வருகிற அந்த எண்ணெயை விற்று நீ வந்து கடனை எல்லாம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. அதே போல அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே அந்த கொஞ்ச எண்ணெயை பெருக பண்ணி அவருடைய கடனை எல்லாம் முடிக்க பண்ண என் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு இந்த செய்தியில உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்களை தட்டி எழுப்புறாரு ஆண்டவர், உங்களை பலப்படுத்துறாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே நீ நம்பு, மகனே நீ நம்பு. அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு செய்த நான் இன்றும் உயிரோடே இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களிடத்துல தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க மனசு முழுக்க வெளியே வர முடியாதுன்னு நிறைஞ்சிருக்கிற அந்த அவிசுவாசத்தை தூக்கி போடுவதற்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுது, கானா ஒரு கல்யாண வீட்டில் அங்கே திராட்சரசம் குறைபடும் போது, அங்க திராட்சரசம் இல்லை. நேற்றைக்கு நான் சொன்னது மாதிரி திராட்சரசத்தை, நல்ல திராட்சரசத்தை உண்டு பண்றதற்கு ப்ரிப்பரேஷனுக்கே 1 இயர் ஆகுமா, 1 வருஷம் ஆகுமாமா. ஆனா வெறும் பச்சை தண்ணியை வச்சு முந்தின திராட்சரசத்தை விட டேஸ்ட் உள்ள திராட்சரசத்தை கொடுக்கிறதற்கு என் ஆண்டவரால் முடியுமே. ஆனால் உங்க கடனில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவரால் முடியுமா? ஆண்டவரால முடியுமா? வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, வேதத்தில் ரூத் என்கிற ஒரு மனுஷியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் அந்த தேசத்திலே அவள் பொறுக்கிறவர்களாய், வேதம் சொல்லுது, அவள் பொறுக்கிற வயல் வந்து அது ஒரு பெரிய பணக்காரனுடைய வயல். அந்த வயலில் முடிச்சிட்டு ஏழைகளுக்காக சிந்தி போடுகிற அந்த கோதுமைகளை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். ஆனா அவன் நினைக்கலங்க, அந்த லேண்டுக்கு அவ உரிமையாளராய் மாறுவார் என்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. ஆனா
ஆனா அதான் பிச்சை எடுக்க போனது போல அந்த லேண்டுக்குள்ள அதை பொறுக்கிறதுக்காக போறவங்க கர்த்தர் அவன் மேல வச்சிருந்த ஒரு பெரிய தீர்மானம், அந்த லேண்டுக்கே அவங்கள சொந்தக்காரியா மாற்றினவதான் என் கர்த்தர், என் ஆண்டவர். அப்படிப்பட்ட தெய்வம் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யாம இருப்பாரா? வேதத்துல யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அடிமையாக எகிப்து தேசத்திலே விற்கப்பட்டவன், அவன் அடிமை, அவன் வீட்டு வேலைக்காக அமர்த்தப்பட்டவன், அவன் பேர்ல இன்னும் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது, அவன் சிறைச்சாலைக்கு எகிப்திலே இருக்கிற சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்டவன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எகிப்து தேசத்திற்கு ராஜாவாய் மாற்றின அந்த கர்த்தர் தான் இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, உன் கடன்ல இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவரால முடியும்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் வேதத்துல யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் அவன் போகும்போது வெறும் கோலும் கையுமாக போகிறான். அவன்கிட்ட வேற எதுவுமே இல்லை, கோல் மட்டும்தான் அவனுடைய கையில இருக்குது. ஆனா அந்த யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, ஆண்டவரே நான் வெறும் கோலும் கையுமாக இந்த இடத்திற்கு வந்தேன், ஆனா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பரிவாரங்களுக்கு தகப்பனா என்னை மாற்றினீரே, நீங்க தான்ப்பா இதெல்லாம் கொடுத்தது. கோலும் கையுமா போன ஒருத்தனை மிகப்பெரிய பரிவாரத்திற்கு தகப்பனா மாற்றின அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே இந்த கடன்ல இருந்து நீ வெளியே வருவேன்னு நீ நம்பு. இப்படி செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையை தட்டி எழுப்ப விருப்பப்படுகிறார். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்து அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்து சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் ஈசாக்கினிடத்திலே வந்து நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்று சொன்னார்களே. ஈசாக்க பஞ்ச காலத்தில் ஆசீர்வதித்த கர்த்தர் ஈசாக்கை எல்லாரும் துரத்தினதற்கு பிறகும் அவனை நிர்மூலமாக்காமல் அவன் வெட்டின ஏசேக்கை தூத்து போட்டு அவன் வெட்டின சித்தனாவை தூர்த்து போட்டு இனி இவன் விளங்க மாட்டான், இனி இவன் உருப்பட மாட்டான், இவன் இனி பிச்சைக்காரனா மாறிடுவான்னு அத்தனை கேராரூர் மேய்ப்பர் சொன்ன போதிலும் அவனை அந்த ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தி அழகு பார்த்த தெய்வம் தான் இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த கடன்ல இருந்து நான் வெளியே வருவேன்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும் மகனே, வேண்டும் மகனே. நீ இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், இந்த கடன்ல இருந்து நான் வெளியே வருவேன்னு நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். இன்னைக்கு முழுக்க இந்த ஜெபத்தை நான் முடிச்சதற்கு பிறகு கூட உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒன்னே ஒன்று மாத்த வரணும். அந்த கடன் உங்களை பயப்படுத்தும் போது, அந்த கடன் உங்களை அச்சுறுத்தும் போது, அது உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தும் போது உங்களுடைய இருதயம் ஒன்று மட்டும் சொல்லணும், நான் வெளியே வந்துடுவேன், நான் வெளியே வந்துடுவேன், ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வருவார். இவ்வளோ பெரிய அற்புதத்தை பரிசுத்தவான்களுக்கு செய்த ஆண்டவர் நமக்கு செய்யாமல் இருப்பாரோ? அது மட்டுமல்ல, நம்முடைய தேசத்திலே ஊழியம் செய்கிற ஜட்சன் ஆபிரகாம் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், உங்களுக்கு அநேகருக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய சாட்சியில எழுதும் போது ரொம்ப அழகா எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பல கோடி அவர் கடன் உள்ள ஆள். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அவரால் வெளியே வர முடியாதுன்னு அவர் நினைச்சிட்டாராம். கோடிக்கணக்கான கடன், அவருடைய பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆயிருச்சு. இனி அவரால் கடனை முடிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை அவரை விட்டு போயிருச்சு. அந்த நம்பிக்கை போகும்போது இனி பேசாம தற்கொலை செய்து மாண்டு போகலாம், இந்த கடன்ல இருந்து நம்மளால வெளியே வர முடியாது என்று தற்கொலைக்கு நேராக போகும்போது ஆண்டவர் அவரை சந்திக்கிறார், ஆண்டவர் அவரை தொட்டார், ஆண்டவர் அவரை முழுவதுமாய் ரட்சித்தார். அதற்கு பிறகு ஒரு சின்ன கேக் ஷாப் ஒன்று ஆரம்பிச்சார். இன்னைக்கு அவருடைய சாட்சியை நீங்க வந்து நீங்க போய் படிச்சு பாருங்க. கோயம்புத்தூர் பட்டணத்தில் அவர் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கன்வென்ஷன் கூட்டம் வைத்தார். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய கிரவுண்டுக்கு நான் போகும்போது அந்த கிரவுண்டில் லைட் எதுவுமே கட்டப்படலை, லைட் எதுவுமே கட்டலையே. டைம் ஆச்சு, எப்படி கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்த போறாங்கன்னா, அவரே ஒரு 3 லாரி லைட் பண்ற மாதிரி ஒரு 3 லாரி, அந்த லாரியை 3 இடத்துல விட்டு அவ்வளவுதான், அதுவே லைட்டை கொண்டு வந்துருச்சு, அந்த கிரவுண்டே கவர் ஆயிடுச்சு. அது கோடிக்கணக்கான மதிப்புள்ள அந்த லாரி அது அவருடையது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு ஆண்டவர் அவரை அதிகமாய் ஆசீர்வதித்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு சாட்சியாய் கர்த்தர் அந்த மனுஷனை நிறுத்தி இருப்பாரே. ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களை நிறுத்த மாட்டாரா? அப்ப ஏன் இன்னும் நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்க? உங்களை நிறுத்த மாட்டாரா? ஜாய்ஸ் மேயர் என்கிற தேவனுக்கு ஊழியம் செய்கிற அவங்களை குறித்து ஒரு சாட்சியை வாசித்தேன். அவர்களும் அப்படித்தான் ஆண்டவருக்குள்ள வர்றதற்கு முன்பாக பல கோடிக்கு கடன்காரியா இருந்தார்கள். அவர்களால அதிலிருந்து வெளியே வரவே முடியவில்லை. ஆனா வேதத்தில் இருக்கிற ஒரு 100 வாக்குத்தத்த வசனங்களை எழுதி திரும்ப 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 அறிக்கை செய்து இந்த வசனம் எனக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வசனம் எனக்காக தான் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அறிக்கை செய்ய ஆண்டவர் இன்னைக்கு அவங்க மாதமானா செலவு பண்ற ஊழியத்திற்காக செலவு பண்ற பணமே பல கோடி ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர மாட்டாரா? உங்களை வெளியே கொண்டு வர மாட்டாரா? நிறைய பேர் கடன் பிரச்சனையினால தற்கொலை எண்ணம் நிறைய பேருக்குள்ள இருக்குது. நிறைய பேருக்கு வாழ்றதுக்கு பிடிக்கல, நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு கூட பிடிக்கல, நிறைய பேர் இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க தூங்குறதே இல்லை சரியா.
நிறைய பேர் தூங்குறதில்லை. எப்போ எந்திரிச்சாலும் உங்க கண்ணுக்கு முன்னாடி கடன் என்கிற ஒரு அரக்கன் வந்து நின்று உங்களை பயப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த அரக்கனை தான் நீங்க பாக்குறீங்க. அந்த அரக்கன் தான் உங்களை பயமுறுத்துறான். அந்த அரக்கன் உங்களை சாப்பிட வேணான்றான். அந்த அரக்கன் உங்களை தூங்க வேணான்றான். அந்த அரக்கன் உங்களுக்கு நிம்மதியாகவே உங்களை விடல, உங்களை பயமுறுத்திட்டே இருக்கிறான். அதனால நிறைய பேர் இது வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேணாம், முடிக்கலாம், தற்கொலை செய்யலாம்னு கூட நினைக்கலாம். ஆனா உங்கள்கிட்ட நிறைய பேர் ஆண்டவர் டைரக்டா பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் நேருக்கு நேராய் பேசுகிறார். உங்க மேல அன்பு வச்சு, உங்க மேல இரக்கம் வச்சு ஆண்டவர் பேசுறார். மகளே நீ பயப்படாதே, மகனே நீ பயப்படாதே. அந்த அரக்கன் ஒரு மிகப்பெரிய அரக்கனாய் உனக்கு முன்பாய் நின்றாலும் உன்னை விடுதலை ஆக்குற ஒருவர் உண்டு, உன்னை தூக்கி எடுக்கிற ஒருவர் உண்டு. அவர் நினைப்பாரே ஆனால் அவர் எத்தனையோ பேரை ஆசீர்வதித்தவர். நிச்சயமா உங்களை அதிலிருந்து வெளியே எடுத்து கொண்டு வருவார். ஆனா இன்றைக்கு ஆண்டு ரெண்டாவது நாள் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, பிலீவ் பா, நம்புப்பா. நீங்க நம்பினாதான் ஓடுவீங்க, நீங்க நம்பினாதான் நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க, நீங்க நம்பினாதான் இந்த உபவாச ஜெபத்துல உங்களால சின்சியரா கலந்து கொள்ள முடியும். நீங்க நம்பல அப்படின்னா எத்தனை தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியும், எத்தனை தான் உங்களுக்காக ஜெபம் பண்ணியும், உங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வரவே முடியாது. சோ இன்றைக்கு முழுவதுமாக ஆண்டவரை நம்புவோம். மூன்றாவது, இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் கடன் பிரச்சனையிலிருந்து ஏன் நான் வெளியே வர முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியருக்கு எடுத்துக்கொள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர், ஸ்தோத்திரம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அறிகிற அறிவின் வாசனை, எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எங்களை எல்லா இடங்களிலேயும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். சோ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கடனில் இருந்து நான் வெளியே வர முடியாதுன்னு சொல்றதற்கு மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, நீங்க தோற்று போனீங்கன்னு சொல்றீங்க. ஐ எம் ஃபெயிலியர், நான் தோற்று போயிட்டேன் பாஸ்டர், நான் என் தொழிலில் 10 முயற்சி எடுத்தேன், தோற்றுட்டேன். இந்த மாதிரி இங்கே காசு வரும் அப்படின்னு நினைச்சேன், அங்கே தோற்றுட்டேன். நான் கை வைக்கிற எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் ஆகுது, நான் கை வச்ச எல்லாமே எனக்கு தோற்று போயிடுது, எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. நீங்க நிறைய பேருடைய மனசுக்குள்ள இருக்கிறதா ஆவியானவர் பேசுறாரு. நான் இவ்வளவு தோற்று போயிட்டேனே பாஸ்டர், நான் போய் இனி எப்படி இந்த கடனை முடிச்சிடுவேன்? ஏதாவது ஒன்றில் ஜெயிச்சிருந்தேன்னா பரவாயில்ல, ஓகே, இது ஒன்றில் ஜெயிச்சிட்டோம், அடுத்ததில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு போவேன். இதுவரையிலையும் என்னுடைய இருதயம், என்னுடைய வாழ்க்கை தோல்வியை மட்டும்தான் பார்த்துருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இல்ல, இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கை தோல்வியை பார்த்திருந்தாலும் எல்லா இடங்களிலையும் உங்களை வெற்றி சிறக்க பண்றதுக்கு ஒருத்தர் வல்லவரா இருக்கிறார். நீங்க ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். ஐன்ஸ்டீன் என்கிற அந்த விஞ்ஞானி, அதை நீங்கள் அவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சின்ன வயசுலேயே ஆரம்ப பள்ளியில் அவர் ரொம்ப மக்கு சட்டி, அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவரை ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இது பண்ணுறோம். ஐன்ஸ்டீன் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி அவர். அது மட்டும் இல்ல, நீங்க தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்றத குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவர் அவர் தானே. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய 4வது வயசுல அவருக்கு ஒரு காது கேட்காதாம், செவிடு. அவருக்கு மெதுவா பேசினா எதுவுமே கேட்காது, பாதி செவிடு, கத்தி தான் அவர்கிட்ட பேசணும். 4வது வயசுல இவர் செவிடா இருக்கிறதுனால அவருடைய ஸ்கூலில் இருந்து அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். நாங்கள் சொல்றது எதுவுமே இவனை கேட்க மாட்டேங்குது, இவனை கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி தாமஸ் ஆல்வா எடிசன் 4வது வயசுல ஸ்கூல்ல இருந்து வேண்டான்னு இவன் மண்டையில் எதுவுமே ஏறாது அப்படின்னா. ஆனா இன்றைக்கு இருக்கிற கண்டுபிடிப்புகளில் கிட்டத்தட்ட 1031 கண்டுபிடிப்பு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கண்டுபிடிப்பு. தோல்விதான் அவருடைய வாழ்க்கையில தோல்வி. அதான் அவர் சொல்லும்போது ரொம்ப அழகா ஒரு இடத்துல எழுதும்போது எழுதுகிறார், இந்த பல்பை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை காரியத்தை நீங்க ஆராய்ச்சி செய்யுங்க, எத்தனை ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 1000 ட்ரை பண்ணாராம். அப்போ அந்த 1000லையும் நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னு கேட்டா, ஆமா 1000லையும் நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். அப்போ உங்க மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது அவர் ரொம்ப அழகா ஒன்று சொல்றாரு, இல்ல நான் 1000லையும் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு நினைக்கல, அந்த 1000லையும் இந்த மாதிரி பொருளை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ற. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா?
அவரு ஆயிரம் தோல்வியை பார்த்து கடைசியில தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட பேட்டி கேட்கும்போது 1000 தோல்வியில நீங்க எப்படி இதை பார்த்தீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த 1000 தோல்விகளை நான் தோல்வியா பார்க்கல, 1000லையும் இந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில எல்லாமே மைனஸ். படிப்புல மைனஸ், வியாபாரத்தில் மைனஸ், வேலையில் மைனஸ், ஃபெயிலியர். எங்க பார்த்தாலும் எனக்கு ஃபெயிலியர் தான் பாஸ்டர். ஆனா நான் நம்புறேன், அதுல ஒரே ஒருவர் அந்த மைனஸ்ல வந்து நிற்பார். அதுக்காக தான் இந்த மீட்டிங். அந்த ஒரே ஒருத்தரை நம்பி பாருங்க, அந்த ஒரே ஒருத்தரை விசுவாசிச்சு பாருங்க. உங்க ஃபெயிலியர்ல, உங்க மைனஸ்ல இவர் ஒரே ஒருத்தரை கொண்டு வந்து வைங்க. அவர் வந்து அந்த மைனஸ்ல நின்றுட்டாருன்னா அந்த மைனஸ் என்னவா மாறும் அப்படின்னா அது பிளஸ்ஸா மாறும். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ நிறைய பேர் மைனஸ். இன்றைக்கும் இந்த ஆராதனையில நான் ரொம்ப கண்ணீரோடு சொல்லுவேன், என் வாழ்க்கையில பிளஸ்ஸை நான் பார்த்தது ரொம்ப குறைவு. இன்றைக்கு இந்த ஊழியத்திற்கு வர்றதற்கு முன்பாக என் வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான மைனஸை தான் நான் பார்த்துருக்கேன். எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர், எல்லாத்துலேயுமே ரெட்டுங்க. ஆசையா இருக்கும். இந்த பசங்களுடைய புரோக்கர் ரிப்போர்ட்ல வந்து அந்த ப்ளூல எழுதியிருக்கும் போது அவ்வளோ ஆசையா இருக்கும். ஆனால் என்னுடைய ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமும் ஃபெயிலியர் ரெட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளோ வேலைப்படும். வெள்ளிக்கிழமை ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வேலைக்கு போயிடுறோம், செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிடும். படிக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே 5 மணி 6 மணிக்கு கரெக்டாக நான் எந்திரிக்கல அப்படின்னா தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊற்றி விட்டுருவாங்க. எந்திரிச்சு போடா அப்படின்னு எந்திரிச்சு அவ்வளோதான். காலையில் குடத்தை எடுத்துட்டு வாழைக்கு தண்ணி எடுக்க போயிட்டோம் அப்படின்னா 200-300 வாழைக்கு தண்ணி எடுத்து முடியும் போது கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிரும். 9 மணிக்கு சரியாக ஸ்கூலில் இருக்கணும். ஓடி வந்து வீட்டில் வந்து ஆமாம் வாழைக்கு தண்ணி எடுக்கும் போதே குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு செம்பு நிறைய பழைய கஞ்சி தண்ணி வச்சுருப்பாங்க அம்மா. அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு அவசரமாக ஸ்கூலுக்கு ஓடுனா அசம்பிளியில் வெளியே விட்டுருப்பாங்க, லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு. அடி வாங்காத நாளே இல்லை. எல்லாத்துலேயுமே மைனஸ், அட்டண்டன்ஸில் மைனஸ், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் மைனஸ். ஆனால் நான் நம்புகிறேன், அப்படி மைனஸாக இருந்த ஒரு பென்ஸ் ஒரே ஒருத்தரை மட்டும் நான் அறிஞ்சுக்கிட்டேன். அதுவும் பேர் கிறிஸ்தவனாய அல்ல, அறிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் அவரை ரொம்ப நேசிச்சு, அவரை ரொம்ப விரும்பி, அவர் தான் வாழ்க்கைன்னு சொல்லி அவரை ரசித்து, அவரை ருசித்து, அவரை பார்த்து, அவர்கிட்ட பேசி, அவர்கிட்ட பழகி, அவர்கிட்ட கொஞ்சி, அவர்கிட்ட கெஞ்சி, அவர் பாதத்தை பிடிச்சி, அவர் மார்பில் சாஞ்சு, அவர் சொல்லி நான் கேட்டு, நான் சொல்லி அவர் கேட்டு, அவருடைய விருப்பத்தை இதெல்லாத்தையும் பண்ணி அந்த ப்ளஸ்ன்ற ஒருத்தர் என் மைனஸில் வந்து நின்ட்டாரு. இன்னைக்கு என் வாழ்க்கை உங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் ப்ளஸ்ஸாக தாங்க இருக்கு. இன்னைக்கு ப்ளஸ்ஸாக நிற்கிறதுக்கு அதாங்க காரணம். எங்க அப்பா வந்து நிக்கல, எங்க அம்மா வந்து நிக்கல, என் கூட பிறந்தவங்க யாருமே வந்து நிக்கல. ஆனா எல்லாருமே மைனஸ் தான் சொன்னாங்க. அவனும் படிப்பு ஏறாது. ஆண்டவர் வந்து நின்னார்ல, அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். நிறைய பேரோட ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, மகன், பிரதர், சிஸ்டர், நீங்க தான் நிறைய பேர் இந்த கடன்ல இருந்து நான் வெளியே வரவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாத்துலயுமே தோற்று போன ஒரு பர்சன், ஃபெயிலியர். நான் எது வச்சாலும் ஃபெயிலியர் தானே பாஸ்டர் வருது. ஜெபிச்சுட்டு தான் போனேன், பைபிள் வாசி தான் போனேன், ஆனா ஃபெயிலியர் ஆயிட்டேன். இந்த ஃபெயிலியரை எல்லாம் பார்த்ததுனால இனி நான் ஜெயிக்க மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஒரு முடிவுக்கே வந்துட்டீங்களா, நான் இனி ஜெயிக்க மாட்டேன்? இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, மைனஸ்க்கு பக்கத்தில் ஒருத்தர் நிக்கிறாரு. இன்றைக்கு இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே எல்லாருமே ஆண்டவரத்துல கேளுங்க, டாடி என் தோல்வியில நீங்க நில்லுங்க, ஆண்டவரே நீங்க நில்லுங்கன்னு கேளுங்க. அப்பாவை கூப்பிடுங்க, அப்பாவை பக்கத்துல நிக்க வைங்க. நான் நம்புறேன், அவர் வந்து நின்ட்டாருன்னா அந்த மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். கைட்டு செய்கிறத வெற்றியை தருவார். இன்னும் நிரந்தரமாகாது உங்க தோல்வி. ஒண்ணுல ஜெயிக்க பண்ணுவார். எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் உறுதியாய் பற்றி பிடிப்பீர்களே ஆனால் கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். ஸோ உங்க மனசுல இருக்கிற நான் வந்து இதுல இருந்து வெளியே வரமாட்டேன்ற அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. நம்புங்க, ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் வந்து ஜெபித்து முடிக்க போறேன்.
நிறைய பேர் நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, வேதத்தை திறந்து வாசிக்கும் போது 1 சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். எல்லாரும் நல்லா கவனிங்க, மிக தேவையான ஒரு சப்ஜெக்ட் இது. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். 45. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்திற்கு வருகிறேன். நல்லா கவனிங்க, கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய மனுஷன் நிற்கிறான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை பார்த்த உடனே, முதல் வசனத்தில் நம்ம வாசிச்சோம், என்ன பண்றாங்களா, எல்லாரும் பார்த்த உடனே பயந்து ஓடி ஒளிறாங்க. யாருமே அவனோடு கூட எதிர்த்து நிக்கல. எல்லாரும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போனார்கள். அவன் ஒரு 10 அடி முன்னாடி வந்தானா இவங்க 20 அடி பின்னாடி போயிடுவாங்க. ஐயோ வராண்டா, கொன்ற போறான், அவன் பார்வையை சுட்டரிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அதுல இருக்கிறதுலே குட்டி பையன் தாவீது மட்டும் வேதம் சொல்லுது போய் என்ன பண்றான் அப்படின்னா 45வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அதற்கு தாவீது பெலிஸ்தியரை நோக்கி, நீ பட்டயத்தோடையும் ஈட்டியோடையும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்திற்கு வர்றேன். எல்லாரும் கோலியாத்தை பார்த்து ஓடும்போது தாவீது மொத்தம் கோலியாத்தை பார்த்து நேருக்கு நேரம் நிற்கிறான். வாடா பார்த்துக்கலாம், என் தேவனுடைய நாமத்தில் நான் வந்து நிற்கிறேன், அவர் கொடுத்த தைரியத்தில் வந்து நிற்கிறேன். கடனும் அப்படித்தான். கடன் என்கிறத பார்த்துட்டு இங்கே இருக்கிற நிறைய பேர் ஏன் வெளியே வருவோன்ற நம்பிக்கை உங்களுக்கு போச்சுன்னா, நிறைய பேர் ஓடி ஒளிஞ்சுக்கிறோம், பயத்தில் ஓடி ஒளிஞ்சுக்கிறோம். நேருக்கு நேர் அதை சந்திக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பலன் இல்லை. கடன்காரங்க வந்தாங்கன்னா நிறைய பேர் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் நேருக்கு நேர் சந்திக்கிறார். இன்றைக்கு ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, தயவு செய்து கடனுக்காக ஓடி ஒளிஞ்சது போதும். அதான் செல்போனில் ஃபோன் பண்ணும்போது செல்போனை நிறைய பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கடன்காரங்களுக்கு பயந்து செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்காதீங்க. நீங்கள் ஏன் தப்பா பண்ணீங்க? நீங்கள் தப்பை விட்டுருங்க, பரவாயில்ல, நீங்கள் கொடுக்க தான் போறீங்க, என்னைக்குனாலும் கொடுக்க தான் போறீங்க. நீங்கள் இதை தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதே போல் ஃபோனை அட்டன் பண்ணாமல் தயவு செய்து இருக்காதீங்க. எத்தனை டைம் ஃபோன் பண்ணாலும் இரவு நேரத்தில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் வேணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. மற்ற நேரங்களில் ஃபோன் பண்ணி, ஆமாப்பா நான் இருக்கிறேன், உன் பணத்தை கண்டிப்பாக தருவேன், அதற்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன், தயவு செய்து நான் எங்கேயுமே ஓடலை ஒளியலை, நான் இங்கே தான் இருக்கிறேன். நீங்கள் தைரியமாக ஸ்பேஸ் பண்ணுங்கள். அந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். அதற்காக ஐயோ கூப்பிடுறாங்களோ, ஐயோ மிரட்டுவாங்களோ, ஐயோ அவமானப்படுத்துவாங்களோ, சரி கடன் வாங்கிட்டோம், அவங்க வந்து கத்துறாங்க, சரி கத்துறாங்க, என்ன பண்ணுறது? நான் சொல்றேன், மானம் போயிருமோ, மரியாதை போயிருமோ, வீட்டுக்கு முன்னாடி வச்சு இப்படியெல்லாம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படுறதை விட்டுட்டு ஸ்பேஸ் பண்ணுங்க. சரி திட்டுறது திட்டுவாங்க, நம்ம கடனில் விழுந்துட்டோம், 4 திட்டு வாங்கிடுவோம். அதே இடத்துல ஆண்டவர் அவங்க கண்ணுக்கு நீங்க திட்டு வாங்கினா சிலர் நல்லாவே வருவீங்க. திட்டு வாங்கலாம் நம்மள. அதான் இப்போ சமீபத்தில் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு பிரதருக்கு வந்து வீடு வந்து டெடிகேட் பண்ண போகிறோம். அந்த டெடிகேட் பண்ணும்போது அவர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார். அவரோட பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு வீட்டை காமிச்சு சொன்னார், பாஸ்டர் இந்த வீட்டில் தான் என் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னாரு. ஒரு ரொம்ப சின்ன குட்டி வீடை பார்த்து, பரவாயில்லையே பிரதர் அப்படின்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர், இந்த ஹவுஸ் ஓனர் தான் பாஸ்டர், இன்னைக்கு நான் வீடு கட்டுறதுக்கு இந்த ஹவுஸ் ஓனர் தான் பாஸ்டர் காரணம் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன அப்படின்னு கேட்டா, இல்லை எங்கள் அப்பா ரொம்ப சிக்காயிட்டாரு, எங்கள் அப்பா சிக்காயி படுத்த படுக்கையில் கிடக்கும்போது இந்த ஹவுஸ் ஓனர் வந்து கண்டிப்பாக வீடை மாற்றி ஆகணும்ட்டாரு. ஏன் அப்படின்னா உங்கள் அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருடைய சாவெல்லாம் என் வீட்டில் வச்செல்லாம் எடுக்க முடியாது, அதனால வீடை மாற்றுங்கன்ட்டாரு. அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடை மாற்றினோம். வீடை மாற்றுற அன்னைக்கு கடவுள்கிட்ட சொன்னேன், இனி எனக்கோ என் அம்மாவுக்கோ இந்த பிரச்சனை இனி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தோம். அன்னைக்கு அவமானப்பட்டதுனால தான் இன்னைக்கு நான் வீடே கட்டினேன் பாஸ் அப்படின்னாரு. சில நேரத்தில் சிலருக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்துறாங்களா, அந்த அவமானம் தான் உங்களை சிகரத்தில் கொண்டு வைக்கிறதுக்கு பயன்படுன்றதை மறந்துடாதீங்க. அதுக்காக பயப்பட வேணாம். ஐயோ வெட்கப்பட்டோமே, இது வரைக்கும் நம்ம மான மரியாதை எல்லாம் இன்னைக்கு போயிருச்சே, பரவாயில்ல, போனதை குறித்து கவலைப்படாதீங்க. திரும்ப 2 மடங்கு திரும்ப வரும், 10 மடங்கு திரும்ப வரும். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பெரிய அவங்களுக்கு எதுவுமே நடக்காமலாம் இல்லை, எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஒரு விதத்தில் அவங்க வேற ஏதோ விதத்தில் ஒரு அவமானம் அவங்களுக்கு வந்திருக்க தான் செய்யுது. அதனால அதை பார்த்து மனசு உடஞ்சு போய் அவ்வளோதான் தற்கொலை பண்ணிக்க போறேன், இனி நான் வாழ மாட்டேன். என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளே,
நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே. காரி மூஞ்சி மேல துப்புனா கூட தொடச்சிட்டு சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு ஃபெய்த் உங்களுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளே காரி மூஞ்சி மேல துப்புனா கூட தொடச்சு போட்டு சரிப்பா பரவாயில்லப்பா, நீ உனக்கு துப்புன, நீ துப்புனதுக்கு இன்னும் அடுத்தபடி என்ன கர்த்தர் உயர்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. லிட்டரலா என் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். கேவலப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு நம்முடைய மரியாதையை அப்படியே குறைச்சு நீ ஒன்றும் இல்லடா அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. நாங்கள் பெரிய ஆளு, நீ ஒன்றும் இல்லை, உனக்கு யாரும் அப்படின்னு. ஆனால் அந்த விதத்துலையும் ஆமாப்பா நீ சொல்கிற மாதிரி தான்ப்பா, எனக்கு யாருமே இல்லைப்பா, நீ சொல்கிற மாதிரி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து தனியாக வந்து டாடி யாருமே இல்லைன்னு திட்டாங்க டாடி, யாருமே இல்லைன்னு வெட்கப்படுத்திட்டாங்க டாடி, யாருமே இல்லைன்னு அவமானப்படுத்திட்டாங்க டாடி அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படிக்கும் போது அப்பா வந்து பக்கத்தில் வந்து தட்டி கொடுத்து டே நீ யாரா கவலைப்பட்டிருக்கிற, அவன் தானே சொன்னான், நான் அவனுக்கு இருக்கேன்டா அப்படின்னு ஆறுதல் படுத்தினதை லிட்டரலாக உணர்ந்துருக்கிறேன் நான் எல்லாம். அவர் ஆறுதல் படுத்துவார் பாருங்களேன், அப்படியே தொட்டில் போட்டு தாளாட்டுற மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதல் படுத்தும் போது கண்ணீர் கொட்டும், ஆனால் அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக இருக்கும், சந்தோஷமான கண்ணீராக இருக்கும். அதெல்லாம் டேரெக்டாக ஃபீல் பண்ணியிருக்கிற அனுபவம்லாம் ஐயோ வேற லெவல் சூப்பராக இருக்கும் அவர் ஆறுதல் படுத்துறது. அதனால யாராவது அப்படியே அவமானப்படுத்தும் போது நிந்தைக்குள்ள ஆளாகும் போது ஆறுதல் கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறார், அப்படியே போய் ஓரத்தில் ஒதுங்கி ஐ லவ் யூப்பா அவர் ஆறுதல் படுத்துறதுக்கு விட்டுருங்க, அவரே உங்களை தேற்றுவார், அவரே உங்களை ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. ஸோ மிக முக்கியமான ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் கடனிலிருந்து வெளியே வர முடியாதோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த பழைய பலன் உங்களுக்குள்ள இல்லை. பழைய பலன் இல்லை, எதிர்த்து நிற்கிறதுக்கு பழைய பலன் இல்லை. ஃபர்ஸ்ட் எதிர்த்து நின்னுட்டீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்த்து நின்னீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய கடன் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அந்த பலன் உங்களிடத்துல இல்லை. அதனால நிறைய பேர் ஓடி ஒளிஞ்சிருங்க, உங்களை தனிமைப்படுத்துக்கிறீங்க, நீ மூலையில் உட்காடுறீங்க, நீ பயப்படுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு நெஞ்ச நிமித்திட்டு தைரியமா ஸ்பேஸ் பண்ண, தைரியமா ஸ்பேஸ் பண்ண, பரவாயில்ல. அதுக்காக அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று உங்கள்கிட்ட வசதி இருக்கிற மாதிரி காமிச்சிக்க வேண்டாம், அதுக்காக அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று கரிஞ்சோரம் தின்னுக்க வேண்டாம், அதுக்காக அவங்க முன்னாடி போயிட்டு காரில் சுற்ற வேண்டாம். அவங்களுக்கு முன்னாடி நீ கஷ்டப்படுறதா உங்களுக்கு தெரியட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஓடி மட்டும் ஒளிஞ்சு நீங்கள் உங்கள் பலனை இழக்காதீங்க. பழைய பலன் உங்கள்கிட்ட இருக்குது, அதை விட அதிகமாகவே கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அதை விட அதிக பலனை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவர். நம்புறீங்களா? கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, இனி பயப்பட்டு ஓடி ஒளிய மாட்டாண்டவரே, இனி பயப்பட்டு ஓடி ஒளிய மாட்டேன், பயப்பட்டு ஓடி ஒளிய மாட்டேன். தான் ரொம்ப அழகான ஒரு சம்பவம். ஒரு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்துகிட்டே இருந்தாராம். அந்த வழியாக வந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த பிச்சைக்காரனை பார்க்கும்போது அவனுக்கு அந்த பிச்சைக்காரனை ரொம்ப பிடிச்சிருச்சு, அவனுடைய ஃபேஸ் கட்டெல்லாம் பிடிச்சிருச்சு. உடனே தன்னுடைய அறைக்குள்ளே போய் வந்து அந்த பிச்சைக்காரனை வந்து இவன் ஆர்ட் பண்ணானாம், வரைந்தான். அப்போ அந்த பிச்சைக்காரனை பார்த்து ஒரு நாள் சொன்னானாமா, எப்பா ஒன்றா வந்து நான் ஒரு படமாக வரைஞ்சிருக்கிறேன், நீ வந்து பார்க்குறியா அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போது இவர் போய் நின்று அந்த ஃபோட்டோவை பார்த்தாரம்மா. பார்த்த உடனே இந்த பிச்சைக்காரன் அவரை பார்த்து அந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்து கேட்டாரம்மா, இது யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அவர் சொன்னாரம்மா, உனக்குள் நான் பார்க்கிற ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா அந்த பிச்சைக்காரனுடைய ஃபேஸ் மட்டும் அவருடையது, ஆனால் தாடியெல்லாம் இல்லாமல் அழகாக ஒரு கோட்டு போட்டு ஒரு டை கட்டி ரொம்ப நேர்த்தியாக இந்த உடம்பு அந்த முகத்தினுடைய தோலெல்லாம் சுருங்காமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வச்சு இந்த பிச்சைக்காரனே ஒரு பணக்காரனாக இருந்தால் எப்படி இருப்பான்னு கற்பனை பண்ணி அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஆர்ட்டை பண்ணியிருக்கிறார். பண்ணி தான் இந்த பிச்சைக்காரனை கூட்டு வந்து எப்பா இதான் பாரு இந்த ஃபோட்டோவை பாருன்னு கேட்டோன்னா இந்த பிச்சைக்காரன் கேட்குறான் அது யாரு? அப்போதான் அந்த ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்கிறாரு, உனக்குள் நான் பார்க்கும் மனிதன், உனக்குள் நான் பார்க்கும் மனிதன். நீங்க நிறைய பேர் ஒரு பொய்யான பிம்பத்தை நீங்க உங்களுக்கே தரிச்சிட்டீங்க. அதே பிச்சைக்காரன் அந்த போட்டோ எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போய் தன்னுடைய வீட்டில் மாட்டி ஒவ்வொரு நாள் அந்த போட்டோவுக்கு முன்னாடி நின்று நான் பணக்காரனா இருந்தா, நான் நல்ல பெரிய ஆளா இருந்தா நான் இப்படி தான் இருப்பேன், இவ்வளோ அழகா இருப்பேன், நான் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை பார்த்தே கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிட்டான், தன்னுடைய சாப்பாட்டு முறையை மாற்றிட்டான், வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாளில் அந்த ஃபோட்டோவில் இருந்த மாதிரியே அவன் மாறிட்டான். அவன் இப்போது இந்த கடன் பிரச்சனையுடைய 2வது நாள் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? உங்களை குறித்து ஒரு பொய்யான பிம்பத்தை நீங்கள் வரைஞ்சிட்டீங்கல்ல, நான் இவ்வளோதான், நான் முடிஞ்சிட்டேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த பிச்சைக்கார தோற்றம் மட்டும்தான் தெரியுது. உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணும் இல்லாதவங்க, அந்த பொய்யான பிம்பம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது.
ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு இந்த கடன் பிரச்சனைக்கு மீட்டிங்கில் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வச்சு ஆண்டவர் சொல்கிறார், டே உன்னை இவ்வளோ உயர்வுக்கு வைப்பேன் மகனே, இவ்வளோ உயர்வு மகளே, இவ்வளோ பெரிய இடத்துல நான் உன்னை வைக்கிறதுக்காக தான் அழைச்சிருக்கிறேன். டோன்ட் வரி. நீ எழும்பி வா, நீ எழும்பி வா, நீ உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். எஸ், இன்னைக்கு இந்த 2வது நாள் உங்களுக்கு பல காரியங்களை ஆண்டவர் உங்களோடு பேசினார். ஸோ ஆண்டவர் நம்மோடு பேசின ஒரு மிகப்பெரிய காரணம், இந்த கடன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா நீங்கள் வெளியே வருவீங்க என்று கண்டிப்பாக நீங்கள் நம்பணும். நீங்கள் வெளியே வருவீங்கன்னு நம்பாமல் உங்களால் வெளியே வர முடியாது. ஸோ உங்களால் வெளியே வர முடியும்னு நீங்கள் நம்புறது யாரை நம்புறீங்கன்னா, உங்களை அல்ல, உங்களை நடத்துகிற கர்த்தரை. வெளியே கொண்டு வருவாரா பிரதர் சிஸ்டர்? இந்த கடன்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வருவாரா? இன்னைக்கு இந்த ஜெபம் முடியும் போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கணும், முடியும், கொண்டு வருவார். அந்த நெகட்டிவ் எடுத்து போடுங்க, அந்த அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. அதற்கு நீங்க சொல்ற சாக்கு போக்குகளை குறித்து ஆண்டவர் நம்மோட பேசினாரு. நோ, நம்புறீங்களா? ஏசப்பாவை பார்த்து கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை நான் வெளியே வருவேன்னு நான் நம்புறேன்னு சொல்லுங்க.